அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கமெண்ட் செக்ஷனில் ஒரு சகோதரி கேட்டிருந்த ஒரு கேள்விக்கான பதில். மிக அற்புதமான ஒரு கேள்வி. அந்த சகோதரிக்கு என்னுடைய பாராட்டுகள். ராஜ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த கேள்வி வந்திருந்தது. அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்றி சகோதரி, உங்களின் எல்லா பதிவுகளும் அருமையான பதிவு, வாழ்த்துக்கள். இப்போது பெண் பிள்ளைகள் நெற்றியில் சாந்து போட்டு வைப்பது இல்லை. நெற்றியில் திருநீறு குங்குமம் வைக்கவும், பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் முன் காலையில் சாமி கும்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலத்தில் யாருமே முன்னாடி இருந்த மாதிரி சாமி கும்பிடுறது கிடையாது. நம்ம சொல்கிறத பெண் பிள்ளைகள் கேட்பது கிடையாது. சாமி கும்பிட்டு விட்டு அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பான ஸ்லோகம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல், சகோதரி, நான் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். என் பிள்ளைகளுக்கு முருகன் ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே இந்த காலத்தில் எத்தனை பெண் பிள்ளைகள் குங்கும கலரில் சாந்து வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்லோகம் சொல்லியிருக்கிறேன், அவர்களும் சொல்லிவிட்டு பள்ளிக்கு செல்வார்கள். இந்த காலம் பாதுகாப்பு இல்லாமல் தீமைகள் அதிகமாக செயல்பாடுகளில் இருக்கிறது அப்படின்னு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் இந்த கமெண்ட் செக்ஷனை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்படின்னா நம்மளை விட அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இல்லாமல் தீமைகள் அதிகமாக செயல்பாடுகளில் இருக்கிறது. நீங்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சகோதரி, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயத்தை தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவ்வளவு கொடுமைகள் நடக்கிறதுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிறது, யார் வேணாலும் தினம்தோறும் காலையில் குளிச்சுட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் உச்சரிச்சுட்டு போகலாம். அதாவது தனி நபருடைய பாதுகாப்பிற்காக இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறோம். எந்த பயமும் உங்களுக்கு ஏற்படாது. அதை மாதிரி எந்தவித ஆபத்தும் உங்களை நெருங்காது. இது ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மந்திரம். ஆனால் இந்த காலத்தில் அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியல. முன்னாடிலாம் போர் வந்துச்சுன்னா அதை அறிவிப்பாங்க, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் இப்போது இந்த காலத்துலலாம் வீட்டை விட்டு வெளியில் போனாலே அது ஒரு போர்க்களம் தான். சரிங்களா? நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னே நம்மளால் யூகிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் எந்த மீடியாவை எடுத்தாலும் சரி, அல்லது நியூஸ் சேனல் எடுத்தாலும் சரி, பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள், முன்னாடிலாம் வயதுக்கு வந்த பெண்களுக்கு தான் கொடுமைகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா, ஒரு வயசு குழந்தையிலேருந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போகிற பொண்ணுங்க, வயதான பாட்டிகள் முதற்கொண்டு யாருமே நிம்மதியாக இந்த சொசைட்டியில் இருக்க முடியறது கிடையாது. ஏன்னா பிரச்சனை எந்த சைட்லேருந்து வருதுன்னு கூட அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவங்க சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பாப்பாவை ஒரு ப்ளே ஸ்கூலில் விடுறதுனாலும் நம்ம பேரண்ட்ஸ் தான் போய் விட வேண்டியதாக இருக்குது, கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம யாரையும் நம்பி அனுப்ப முடியாது. ஒரு ஆட்டோவில் அனுப்புறதுக்கு கூட இப்போ பயமாக இருக்குது. ஏன்னா ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்களா, அதை நம்ம பாப்பா கரெக்டாக வீட்டில் சொல்லுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அந்த அளவு குழந்தைகளை மிரட்டி வச்சுருக்கிறாங்க. நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளார சொல்கிறதில்ல. அவங்க வீட்டுக்குள்ளார சொல்லும் பொழுது நிலைமை கைமீறி போயிருக்கிறது. அதாவது அவங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நல்லா வளர்ந்து விளையாடி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்தக்கூடிய பல பெண்களோட வாழ்க்கை இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்ம சேனலில் இதை பற்றிலாம் நம்ம பெருசாக பேசுனது கிடையாது. பட் இருந்தாலும் என்னுள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் இது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு எத்தனை பெண்கள் சூசைட் பண்ணிக்கிறது, மாடியிலேருந்து குதிக்கிறது, வீட்டிலே ஹேங் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படுது. சில பேர் பெற்றோர்கள் வெளியில் தலை காமிக்க முடியல. ஏன்னா இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் தன்னோட பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ட்டு அவங்களால வெளியில் சொல்ல முடியல. வேலையே பயிரை மேயுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா டீச்சர்ஸே பெண்கள்கிட்ட இப்படி தகாத முறையில் நடந்துக்கிறதெல்லாம் கலிகாலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வேறு எதுவுமே சொல்ல முடியாது நம்மளால். அதனால் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம இந்த சொசைட்டியில் தான் வளர்க்கணும். நம்ம தனியாக போய் காட்டில் வளர்க்க முடியாது. நம்மளும் நம்ம பிள்ளைகளோட எப்பொழுதும் சேர்ந்தே இருக்க முடியாது. நம்ம பிள்ளைகளும் கையில் ஒரு 2-3 கத்தி துப்பாக்கிலாம் வச்சுட்டு சுற்ற முடியாது.
ஸோ நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்மளுடைய தைரியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்மீக பிடிப்பு அப்படிங்கிறது நமக்கு வேணுங்க. நான் அதை நம்புகிறேன். ஸோ வந்து இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் தினம்தோறுமே அவங்க ஏதாவது ஒரு ஆபத்தான நிலையில் சிக்கியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து உச்சரிக்க பெற்றோர்கள் நீங்கள் கற்றுக் கொடுங்க. அல்லது தினம்தோறுமே தூங்கி எழுந்ததும் எங்கே அவங்க வெளியில் புறப்பட்டாலும் சரி, எங்கே வெளியில் போகிற இடம்னா ஸ்கூல் டீச்சரு, வாட்ச்மேனு, வேன் டிரைவர் இவங்க மட்டுமா செய்கிறாங்க? சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட நம்பி போக முடியல. நான் எல்லாரையும் சொல்லலை, நிறைய விஷயங்கள் இதை மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நபர்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வரி ஸ்லோகத்தை நீங்கள் தினம்தோறுமே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆம்பளைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுங்க. சில பேர் வந்து பெண்களுக்கு என்ன அநீதி நடக்கிறதோ அதே போலவே பசங்களுக்கும் அநீதி நடக்குது. அவங்கள ஹராஸ் பண்ணுறது, அவங்க கலரை வச்சு அவங்கள கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. இப்போ சமீபத்தில் பெங்களூரில் நடந்த ஒரு சம்பவம், டாய்லெட் சீட்டை போயிட்டு வந்து நாக்கால க்ளீன் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் சொல்கிறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வீட்டுக்கு வந்து இறந்து போயிடுறான். இதெல்லாம் அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல், ஒரு தீராத ஒரு துன்பத்தில் வந்து அவங்க இருப்பாங்க. எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அவங்களால அதிலிருந்து வெளிவர முடியாது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். வெளிநாட்டுக்கு போனால் அங்கேயும் வந்து சில நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி இது எல்லாமே இருக்குது. சில பேர் வந்து கலரை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க, சில பேர் இந்த நாட்டுக்காரனானி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள். ஸோ எல்லாத்தையும் நம்மளுடைய பசங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிள்ளைகளை எதையும் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு வேண்டிய தைரியத்தை கொடுத்து நீ வந்து எதையும் நீ தாங்கிக்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வளர்க்குறது இருக்குது இல்லை, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய படங்கள் எடுத்தாலும் ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட வரதில்லை. இப்போ சித்தா போன்ற படங்கள் அதுக்காக தான் எடுத்தாங்க. அது எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இப்போ நாம் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஜூம் சஹ சஹ ஜூம் ஓம், ஓம் ஜூம் சஹ சஹ ஜூம் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வளையம், உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிற மாதிரி அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ தினம்தோறுமே உங்களுடைய பிள்ளைகள் குட்டி பசங்களாக இருக்கிறாங்க, நீங்கள் விநாயகர் ஸ்துதி, முருகன் ஸ்துதியெலாம் சொல்லி கொடுக்கும்போது இதையும் சேர்த்து சொல்லி கொடுங்க. எப்பெல்லாம் உனக்கு பயமாக இருக்குதோ நீ வந்து இதை சொல்லு அப்படின்ட்டு உங்கள் சின்ன குழந்தைகள்கிட்ட, இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற பெண்கள், அது பாட்டியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அத்தையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லித்தாங்க. ஆபத்து காலங்களில் இதை நீ உச்சரி அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுங்க. ஓம் ஜூம் சஹ சஹ ஜூம் ஓம், இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.